அப்போ அப்படி சொன்னவும் சரின்ட்டு இவங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேங்க. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பெரிய பிள்ளையாயிட்டான், அவனும் மாலை போட்டுன்னு போயிட்டான். ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டதுக்கப்புறம் அந்த பையன் தேடி என்னை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் செத்து போயிடுவேங்க அப்படின்னு சொல்லிச்சு. வெள்ளிக்கிழமை என்னமோ கல்யாணம் பண்ணாங்க மேடம். அப்படியா? 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணாங்க. அப்போல்லாம் யாரும் கேட்குறவங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க மேடம். அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம். அப்போ பண்ணதையும் அவங்க பெரிய பணக்காரங்கன்றதுனால வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அவனை விடலைங்க. அவங்க ஏதோ காசு ஏதோ எங்களுக்கு கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இதை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் நான். சொல்லவும் சரி அதெல்லாம் பரவாயில்ல, தெரியாமல் எவ்வளோ தப்பு நடந்துட்டு போகுது, இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்ட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. லவ்வெல்லாம் பண்ணுறேன்னே சொல்லலை மேடம். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க வந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லி அதெல்லாம் இது பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க இதை சொல்ல காணோம். ஏற்கனவே ஒரு நாள்னாலும் ஒருத்தங்கிட்ட தாலி கட்டிக்கணும் சொல்லலை. சொல்லாது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க தெரிஞ்சுட்டு வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணல, நிச்சயம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டு அப்புறமா மறுபடியும் கம்பெனிக்கே வந்துட்டேன்.